தர்மன் என்பது மிக பொருத்தமான 100% பொருத்தமான ஒரு பெயர் வந்து டைட்டில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த டைட்டில் தர்மன் சொல்லி ஒரு டைட்டில் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தலைவருக்கு பொருத்தமானது. அப்படி இருக்கும்போது அந்த பரதநாட்டியம் போன்ற அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இருந்தனால அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அவங்க அந்த படத்தில் மறுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த வாய்ப்பு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டை படத்தில் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்தாலும் அவர்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஒரு நெடிய கதாபாத்திரம் இல்லை, கதாநாயகனோடு இணைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு இன்டெப்த்தான ஒரு கேரக்டர் இல்லை. இந்த மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி பேசினாலும் தப்பு, பேசினா வந்து பேசலைன்னா ஏன் பேசணும்னு கேட்குறாங்க, பேசுனா வந்து என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நாம் எது பண்ணாலும் பிடிக்காது. சொல்லிவிட்டு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தலைவரின் 173 படத்திற்கு தலைப்பு வைக்கப்பட்டு விட்டது. தர்மன் மிக பொருத்தமான பெயர். எத்தனையோ பெயர்களில் வந்து படம் வந்திருந்தால் கூட, டைட்டிலில் வந்தால் கூட, அதாவது பெயரை கொண்ட டைட்டில் வந்தால் கூட, தர்மன் என்பது மிக பொருத்தமான 100% பொருத்தமான ஒரு பெயர் வந்து டைட்டில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த டைட்டில் தர்மன் சொல்லி ஒரு டைட்டில் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தலைவருக்கு பொருத்தமானது தர்மன் என்பது. ஏன்னா அவர் தர்மம் செய்தவர். இந்த கையில் கொடுக்கறது இந்த வலது கையில் கொடுக்குறது இடது கையில் தெரியாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி தர்மம் செய்தவர். அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு டைட்டில் வந்து தர்மன். சரி, இந்த படத்தில் வந்து இயக்குனர் யாருன்னா அஸ்வத் மாரிமுத்து, இசையமைப்பாளர் அனிருத்து, அதுக்கு பிறகு ஸ்டண்ட் வந்து அன்பறிவு, கூட இணைஞ்சு நடிக்கிறவங்க வந்து சிம்ரன். இது எல்லாத்துக்கும் மேலே தயாரிப்பாளர் வந்து கமல் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே சொல்ல வேண்டாம், வந்து தலைவர் படம் வந்து டைட்டில் அறிவித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெகா ஹிட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் வந்து இப்போ அடுத்த கட்டம் வந்து ஷூட்டிங் நகரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த படம் துவக்க விழா ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு கமல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்டேஜில் வந்து திரு அஸ்வத் மாரிமுத்து இருக்கிறார். அஸ்வத் மாரிமுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டிராகன் படம் வந்து இயக்குனவர். அற்புதமான படம். அந்த டிராகன் படம் வந்து உள்ளபடியே வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் சொல்லக்கூடியது, அதாவது போகிற போக்கில் அதை வந்து படத்தை வந்து யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூத்துக்கள் இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து ஜென்சிக்கிட்ட அத்தனை பேருமே வந்து நிசப்தமாகக்கூடிய வந்து ஒரு கிளைமேக்ஸை வந்து சொல்லியிருப்பார் அந்த படத்தில், டிராகன் படத்தை. அது உள்ளபடியே ரஜினிகாந்த் அவர்களும் வந்து இந்த மேடையில் பேசும்போது அந்த டிராகன் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பார். ஒரு மெசேஜை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இளைஞர்கிட்ட கொண்டு வந்து எப்படி சேர்க்கணுன்றது வந்து மிக துல்லியமாக வந்து அஸ்வத் மாரிமுத்து அதை செஞ்சுருப்பார். எனக்கு உள்ளபடியே வந்து என் மனசில் என்ன இருந்ததோ அஸ்வத் மாரிமுத்து குறித்து என்ன என் மனசில் இருந்ததோ அதை வந்து என் மனசில் மட்டும் இல்லை, எல்லார் மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து ஸ்டேஜில் சொன்னார். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அது ரொம்ப பாராட்டணும். ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது வந்து ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் பேசினார். அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனே பேசாமல் கடைசியாக நம்ம பேசலாம். இப்போ நம்ம அந்த படத்தில் வந்து நடிக்கிற 2 பேர் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் அவர் நடிக்கிறாங்க, அவருக்கு ஜோடியாக வந்து சிம்ரன் நடிக்கிறாங்க. சிம்ரன் அவங்க வந்து ஏற்கனவே ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து பேட்டை படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன ரோல் தான் அது. ஆனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சந்திரமுகி படத்தில் வந்தது. யாருக்குன்னா சிம்ரன் அவர்களுக்கு வந்து சந்திரமுகி படத்தில் ஜோதிகா நடித்த அந்த கேரக்டரில் அவங்க நடிக்கதாக இருந்தது. அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஜோதிகா நடித்ததை விட மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும் அந்த படம். ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சிம்ரன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஜோதிகாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் கிடையாது. சிம்ரன் அவர்கள் வந்து பி. வாசு அவர்கள் அணுகின போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, கர்ப்பமாக இருந்தாங்க.
அப்போ அவங்க வந்து எவ்வளோ இவங்க போராடி கேட்டபோது கூட பார்த்திங்கன்னா வந்து குழந்தையோட நலன் கருதி அந்த படத்தை, ஏன்னா நடன காட்சிகள்லாம் இருக்குது, கிளைமேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தெரியும் அந்த கிளைமேக்ஸ், சந்திரமுகியில் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போது அங்கே நடனம் ஆடக்கூடிய பல காட்சிகள் இருக்குது. அதில் வந்து டூப் போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறதுலையும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரை வந்து அற்புதமான நடன அசைவுகளுக்காகவே வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது சிம்ரனுடைய நடன அசைவுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பரதநாட்டியம் போன்ற ஒரு அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இருந்தனால அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அவங்க அந்த படத்தில் மறுத்துட்டாங்க. இதை ஒரு வீடியோவில் வந்து ஒரு நேர்காணலில் வந்து இவரே சொல்லியிருந்தார், பி வாசு சொல்லியிருந்தார். நாங்கள் அந்த வாய்ப்பு தரும்போது பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா படத்தையும் நான் சொல்ல எல்லாத்தையும்ன்றது நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது புரிஞ்சிக்க போகிறீங்க. எல்லா பட வாய்ப்பையும் விட்டுட்டு வந்து முதல்ல அது கமிட் ஆகிடுவாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பல நடிகைகளுடைய கனவு அது. ஆனாலும் தன் பிள்ளைக்காக வந்து அவங்க பிள்ளை நலன் கருதி, தன்னுடைய மகனுடைய நலன் கருதி, குழந்தையோட நலன் கருதி அந்த படத்தில் வந்து அவங்க நடிக்க மறுத்துட்டாங்க. இதை வந்து பி வாசு அவர்களே சொல்லியிருக்கிறாரு. சிம்ரனின் தாய்மை வென்றது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் அந்த வாய்ப்பு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டை படத்தில் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஒரு நெடிய கதாபாத்திரம் இல்லை, கதாநாயகனோடு இணைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு இன்டெப்த்தான ஒரு கேரக்டர் இல்லை. அப்போது இந்த படத்தில் வந்து தலைவரின் 173 வந்து சிம்ரன் வந்து இந்த படத்தில் பங்கேற்கிறாங்கன்றது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சரி, இப்போது நம்ம வந்து தலைவருடைய பேச்சில் வந்துடுவோம். இப்போ தலைவருடைய பேச்சில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி பேசினாலும் தப்பு, பேசினா வந்து பேசலைன்னா ஏன் பேசலன்னு கேட்குறாங்க, பேசுனா வந்து என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வந்து என்ன அதை சொல்லிவிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசினாலும் அதை சர்ச்சையாக்குவாங்க இல்லையா, அதுதான் அவர் சொல்கிறாரு. மேடையில் நான் வந்து பேசலைன்னா ஏன் பேசலைன்றாங்க, பேசுனா என்ன இப்படி பேசிட்டீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் நான் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நாம் எது பண்ணாலும் பிடிக்காது சொல்லிவிட்டு, இதுதான் அங்கே முக்கியமானது. அவர் சொன்ன வார்த்தை, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு எது பண்ணாலும் பிடிக்காது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினச்சா அது முட்டாள்தனம்னு சொன்னார். இதுதான் இங்கே முக்கியமானது. தலைவருடைய பேச்சில் இருக்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, இதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நமக்கு பிடிக்கலைன்னா, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை, நமக்கு பிடிக்கலைன்னா நாம் எது பண்ணாலும் பிடிக்காது, ஆனால் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் எது பண்ணாலும் பிடிக்கணும்னு நினச்சோம்னா அது முட்டாள்தனம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் என்ன தான் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நம்மளை பல பேருக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நாம் வந்து எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன உணர்றேன்னா, வெளிப்படையாக பேசி எனக்கு பழக்கம், ரஜினிகாந்த் அவர்கள் இதை யாரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு சொன்னால், நான் புரிஞ்சுக்கிட்டது நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து விஜய் அவர்களை தான் சொல்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிறது விஜய் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா இப்படியான ஒரு மனோபாவம் இன்றைக்கி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி இருந்த விஜய் அவர்கள் செய்தது எதெல்லாம் வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்களோ, அந்த ரசிகர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னதான் விஜய் அவர்களுக்கு வந்து அன்புக்குரியவராக இருந்தால் கூட விஜய் அவர்கள் பண்ணக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையுமே வந்து ஏற்க முடியல. உதாரணத்துக்கு அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா அவர்கள் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து த்ரீஷா அவர்கள் வந்து அவரோட சேர்ந்து பயணிக்கிற அந்த ஒரு நடவடிக்கைகளும் சரி, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சொல்லக்கூடிய அந்த பர்த்டே விஷஸ் உட்பட அத்தனையுமே விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கலை. அப்போது விஜய் பிடிக்குது, விஜய் செய்யக்கூடியது பிடிக்கலை. இதை வந்து விஜய் அவர்கள் உணரணும். அதைத்தான் தலைவர் வந்து மறைமுகமாக சொல்கிறாரு. நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது, நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காது. ஆனால் நம்மளை பிடிச்சிருக்கின்றதுனாலேயே நாம் எது செய்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சோம்னா அது முட்டாள்தனம்னு சொல்கிறார். இது வந்து விஜய் தான் சொல்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளை விரும்புகிறாங்க, நாம் எது செய்தாலும் விரும்புவாங்க அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம். அதைத்தான் நேற்றைய தினம் த்ரீஷா அவர்களுடைய பிறந்த நாளில் வந்து அந்த ட்விட்டர் செய்தி அந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட அந்த பதிவுக்கு வந்து கடுமையான விமர்சனம் வருது. காரணம் கிட்டத்தட்ட 99% சொல்ல முடியும் கடுமையான எதிர்ப்பை வந்து விஜய் அவர்கள் நேசிக்கக்கூடிய ரசிகர்கள்,
தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து சிம்ரனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் போய் சொல்ல, நீங்கள் போய் பார்த்துக்கலாம் தாராளமாக. அப்போ இது வந்து என்ன புரியுது, விஜய் அவர்களை நேசிக்கலாம், விஜய் அவர்களுக்கு வந்து அன்போடு நேசிக்கிறவங்க, ஒரு பற்றுதலோட பாசத்தோடு இருக்கிற அத்தனை பேருமே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து அதை வந்து பிடிக்கலை, அந்த வெறுப்பை வந்து காட்டும் விதமாக தான் இந்த இன்ஸ்டாகிராம் த்ரிஷாவுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் அவர்களுடைய அந்த வீட்டு துக்க நிகழ்வுக்கு இவங்க கான்வாயில் போனது எல்லாமே இது எதிர்த்தாங்க. தொடர்ச்சியாக வந்து விஜய் ரசிகர்களே வந்து இப்போது த்ரிஷாவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க, விஜய் அவருடைய நடவடிக்கையை வந்து விமர்சிக்கிறாங்க. அது ஒரு குறிப்பாக ஒரு பதிவு போட்டேன். இனிமேல் வந்து த்ரிஷாவோட அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு கமெண்ட் என்னை ரொம்ப கவர்ந்துருந்தது. அந்த கமெண்ட் என்ன தெரியுங்களா, இனிமேல் வந்து த்ரிஷாவை வந்து அடிக்கிறத விட்டுட்டு இனிமேல் டைரெக்டாக அண்ணனையும் அடிக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒரு பதிவு வந்துருக்கு. அண்ணனா யார், விஜய். இப்போ புரியுதுங்களா, ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது என்னென்னா இதுதான், இந்த வார்த்தை தான், நம்மளை பிடிக்குதுன்றதுனாலேயே நமக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே நாம் செய்யக்கூடிய அத்தனையுமே பிடிக்கும்னு சொல்லிட்டு நினச்சா அது முட்டாள்தனம். அப்போ விஜய் அவர்கள் உணரணும், தன்னை நேசிக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் எது செய்தாலும் விரும்புவாங்கன்னு சொல்லி நினைக்கிறது தவறுன்றதை சுட்டி காட்டியிருக்கிறாரு. உள்ளபடியே இந்த மேடை பேச்சு, ரஜினிகாந்த் அவர்கள் மேடை பேச்சை வந்து ஒரு முறைக்கு பல முறை கேட்கணும்னு தோணுது. அவ்வளோ வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போ குறிப்பாக எடுத்துக்க வேண்டியது, ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மெசேஜ் யாருக்குன்னா அது வந்து விஜய் அவர்களுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை என்பது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உணர வேண்டிய வார்த்தை, சம்மந்தப்பட்டவர் உணரணும் அப்படின்றது தான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க.